முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணை என்னிடம் ஒரு விஷயத்தை கூறினார். அந்த விஷயம் எனக்கும் சரியாகத்தான் தோன்றுகின்றது. அந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கைக்கான முடிவு இது. உனக்கும் அது நிச்சயமாக சரி என்றுதான் படும். நீயே கேட்டு யோசித்துப்பார். பிரிந்திருக்கின்றோம் என்று வருத்தம் கொள்கின்றாய். ஆனால் சேர மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கின்றாய். சில சமயங்களில் நான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ அவருக்காக விட்டு கொடுத்து விட்டேன். ஆனால் சில விஷயங்களை என்னால் விட்டு கொடுக்க முடியவில்லை. அதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து என்னுடைய வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போய்விட்டது. இப்பொழுது அவர் மீதே எனக்கு வெறுப்பு வந்துவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் அவரை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரிடத்தில் நான் பேசக்கூட விரும்பவில்லை என்று நீ உதட்டளவில் அனைவரிடத்திலும் கூறி வருகின்றாய். ஆனால் உன் மனது என்ன சொல்கின்றது? அவருடன் சேர்ந்து இருக்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், மீண்டும் பழையபடி அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றது. நீ வாய் திறந்து பேசாத விஷயங்களையும் உன் மனமறிந்து உன் அப்பா நான் அறிவேன். எனவே நீ என்னிடம் சொல்லவில்லையே என்றால் எனக்கு தெரியாது என்று அர்த்தமல்ல. நீ என்னிடம் வெளிப்படுத்தவில்லை. உன்னுடைய உண்மையான குணம் என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய துணை உன்னுடைய ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதானே உனக்கு பிரச்சனை. இப்பொழுது அவர் அனைத்தையும் மறந்துவிட்டு நீ என்ன சொன்னாலும் செய்யும் பக்குவத்தில் வந்துவிட்டார். அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கின்றேன், எதற்கும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவரை பிரிந்து மட்டும் என்னால் இருக்க முடியவில்லை என்று உன்னுடைய துணை முடிவு எடுத்திருக்கின்றார். அந்த முடிவு எனக்கும் சரி என்று தான் பட்டது. நீ என்ன சொல்கின்றாயோ அதை இப்பொழுது அவர் கேட்கும் மனப்பக்குவத்தில் வந்துவிட்டார். நீ தவறாக எதுவும் சொல்லவில்லை என்ற உண்மையும் அவருக்கு புரிந்துவிட்டது. அது புரிய ஒரு பிரிவு தேவைப்பட்டிருக்கின்றது. இந்த பிரிவு தேவையில்லாதது, ஆனால் பட்டுவிட்டது. இந்த பிரிவில்தான் உன்னை பற்றிய முழு உண்மையும் முழு அன்பையும் அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது புரிந்து கொண்டார் அல்லவா? அவராகவே உன்னை தேடி வருவார். நான் பிரிந்திருந்த நாட்கள் அனைத்தும் போதும். நீ என்ன செய்தாலும் எனக்கு சரிதான். இனி உன் சொல் பேச்சு நான் கேட்பேன். நீ நல்ல விஷயத்தை தான் சொல்கிறாய் என்பது எனக்கு புரிந்துவிட்டது என்று மனதார உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாம் இருவரும் மீண்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் என்று கூறப்போகின்றார். உன் முடிவு எது என்பதை தெரிந்து கொள்ளவே அவர் காத்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய முடிவை எடுத்து அவரிடம் சொல் தங்கமே. அது நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.